எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, போன வாரம் பர்மா ரமணி அத்தியாயம் 2 கேட்டீங்களா? பொட்டணம், கல்தா என்னென்னவோ வார்த்தையெல்லாம் வந்துச்சுல. கெஜம் அப்படி ஒரு வார்த்தை வேற வந்துச்சுல. சரி, சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நீங்க புது புது தமிழ் வார்த்தைகள் கத்துக்கறத பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, என்னதான் நடந்தது? ஏன் அந்த மதுர நாயகம் ரமணிய வெள்ள தள்ளினாரு? ஒரு வாரம் முன்னாடி என்னதான் நடந்துச்சு? இப்படி நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் இந்த அத்தியாயத்துல கிடைக்குதான்னு பார்க்கலாமா? இதோ அத்தியாயம் 3. பழைய சம்பவம். 6 மாசங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி மேனேஜர் மதுரநாயகம் எழும்பூர் ஸ்டேஷனுக்கு போயிருந்தாரு. திருச்சியிலிருந்து வந்திருந்த அவரோட அத்தான வழி அனுப்ப போயிருந்தாரு. அத்தான்னா யாருன்னு யோசிக்கிறீங்களா குழந்தைங்களா? அத்தான்னா அக்காவோட கணவர். புரியலையா? போய் உங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. நம்ம கதையை தொடர்ந்து கேட்கலாமா? 9:40க்கு புறப்பட வேண்டிய வண்டியில அவரை அனுப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியில வந்தாரு. பஸ்ஸுக்காக காத்து நின்னுட்டு இருந்தாரு. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் பறந்தோடி போச்சு. ஆனாலும் பஸ்ஸு தான் ஓடி வரவே இல்ல. அப்போ ட்ர் 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 ட்ருங்கிற இன்னிசையோட ஒரு ஆட்டோ ரிக்ஷா அங்க வந்தது. அத பார்த்ததும் மணியோ 10க்கு மேல ஆயிடுச்சு. இனிமேவும் நின்னா நேரம் வீணாகும். அதனால இந்த ஆட்டோ ரிக்ஷாலேயே போயிடலாம் அப்படின்னு தீர்மானிச்சாரு மதுரநாயகம். உடனே ஆட்டோ ரிக்ஷாவை கூப்பிட்டு அதுல ஏறி உட்கார்ந்துட்டாரு. தங்க சாலைக்கு போ அப்படின்னாரு. கருணக்கடூர சத்தத்தோட அது புறப்பட்டுச்சு. எதிரில இருக்கிற உயரமான ரயில் பாலத்துல ஏறிச்சு. சுமார் 50 அடி தூரம் கூட போயிருக்காது. அப்போ ஆ ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு கூக்குரல் கேட்டுச்சு. சத்தத்தை கேட்டதும் மதுரநாயகம் திடுக்கிட்டாரு. எதிர பார்த்தாரு. அங்க மனுஷன் இழுக்கிற ஒரு ரிக்ஷா மேட்டுல இருந்து பள்ளத்தை நோக்கி பின்புறமா ஓடி வந்துட்டு இருந்தது. அதை இழுத்துட்டு போயிட்டு இருந்த ரிக்ஷாக்காரன் அதை கை விட்டுட்டாங்கிறத மதுரநாயகம் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. ரிக்ஷாக்குள்ள இருக்கிறவர் தான் கூக்குரல் போடுறாருங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவர் நிறுத்துப்பா நிறுத்து அப்படின்னு பரபரப்போட சொல்லி ஆட்டோ ரிக்ஷாக்காரனோட முதுகுல பலமா தட்டினாரு. உடனே அவன் நிறுத்தினான். மதுரநாயகம் கீழே இறங்கறதுக்குள்ள பின்னோக்கி வந்த அந்த ரிக்ஷா சரிவுல ரொம்ப வேகமா ஓடிச்சு. அதை தொடர்ந்து ரிக்ஷாக்காரனும் ஓடினான். ஆனாலும் அவனால ரிக்ஷாவை இழுத்து பிடிச்சு நிறுத்த முடியல. கொஞ்ச தூரம் போனதும் தலை குப்பர கவிழ்ந்துச்சு அந்த ரிக்ஷா. அதுல இருந்து ஒரு குண்டு மனுஷர் அம்மாடியோ அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே சாஞ்சாரு. அடுத்த நிமிஷம் ஓடி வந்த ரிக்ஷாக்காரன் அவர் பக்கத்துல நின்னான். ஐயோ, அடிபட்டுடுச்சா? எந்த இடத்துல அடி? என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரோட உடம்ப தொட்டு பார்த்தான். இதுக்குள்ள மதுரநாயகம் அங்க வந்துட்டாரு. அவர் மட்டும் வரல, ஒரு சின்ன கூட்டமே வந்துடுச்சு. ஒரு போலீஸ்காரரும் அங்க வந்து சேர்ந்தாரு. அந்த போலீஸ்காரர் கூட்டத்துக்குள்ள புகுந்தாரு. அங்க நின்ன ரிக்ஷாக்காரனை காதை புடிச்சு இழுத்துட்டு போனாரு. பக்கத்துல இருந்த மெர்க்குரி விளக்கோட அடியில கொண்டு போய் நிறுத்தினாரு. கூட்டமும் அங்க வந்தது. மதுரநாயகம் கீழே விழுந்த கனத்த மனிதரை மெதுவா தூக்கி விட்டு, அடி பலமோ அப்படின்னு கேட்டாரு. நல்ல காலம், அடி எதுவும் இல்லாம தப்பிச்சேன். ஜீவன் செத்த பையங்கள்லாம் ரிக்ஷா இழுக்க வந்துட்டாங்க அப்படின்னு அந்த குண்டு மனிதர் ஆத்திரத்தோட சொன்னாரு. சரி வாங்க, அந்த ரிக்ஷாக்காரனை என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டிக்கிட்டு ரிக்ஷாக்காரன் நின்ன இடத்துக்கு வேகமா போனாரு மதுரநாயகம். அங்க போலீஸ்காரருக்கு எதிர்க்க விளக்கு வெளிச்சத்துல நின்ன ரிக்ஷாக்காரனை பார்த்ததும் மதுரநாயகம் திடுக்கிட்டாரு. அவர் மட்டும்தானா திடுக்கிட்டாரு? அங்க நின்ன எல்லாருமே, போலீஸ்காரர் உட்பட எல்லாருமே திடுக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா குழந்தைங்களா? அவன் ஒரு சின்ன பையன். ஆமா, அவனுக்கு வயசு 13, 14க்கு மேல இருக்காது. ஆனா நல்லா வளர்ந்திருந்தான். டேய், ரிக்ஷா இழுக்க அவனுக்கு யாரடா லைசென்ஸ் கொடுத்தது? கையில லைசென்ஸ் வில்ல கட்டியிருக்கணுமே, எங்க அது அப்படின்னு அவனை அதட்டி கேட்டாரு போலீஸ்காரர். அந்த ரிக்ஷாக்கார பையன் திரு திருன்னு முழிச்சான். இது ஏன் ரிக்ஷா இல்ல, வேற ஒருத்தரோடது. பசி கிறக்கத்துல விட்டுட்டேன் அப்படின்னு தயக்கத்தோட சொன்னான். என்ன, வேற ஒருத்தரோடதா? நீ எப்படி இழுக்கலாம்? நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி அவனை ரிக்ஷாவோட பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாரு அந்த போலீஸ்காரர். போகும்போதே கீழே விழுந்தவரை பார்த்து, நீங்களும் வாங்க, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டாரு. அந்த பையனை பார்த்த உடனே மதுரநாயகத்துக்கு அவன்கிட்ட அனுதாபம் வந்துடுச்சு. இந்த வயசுல இவன் ஏன் ரிக்ஷா இழுக்கணும்? எப்படி இவனுக்கு இந்த ரிக்ஷா கிடைச்சுது அப்படின்னெல்லாம் யோசிச்சாரு. கடைசியில சரி, நம்மளும் இவங்களோட போய் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாமேன்னு நினைச்சுக்கிட்டே அவங்க பின்னாலேயே இவரும் போனாரு.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் சப் இன்ஸ்பெக்டரோட அறைக்குள்ள என்ன நடக்குதுங்கறத ஜன்னல் ஓரமா நின்னு கவனிச்சாரு. சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்தத சுருக்கமா சொன்னாரு போலீஸ்காரர். உடனே சப் இன்ஸ்பெக்டர் ரிக்ஷா இழுத்த சிறுவனை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த கேள்விக்கெல்லாம் அவன் சொன்ன பதில் இதுதான். நான் பிறந்த உடனே என் அம்மா ஜன்னில செத்து போயிட்டாங்க. என் அப்பாவும் 6-7 மாசங்களுக்கு முன்னாடி ஒரு வெறி நாய் கடிச்சு செத்து போயிட்டாரு. வேற யாரும் உற்றார் உறவினர் இல்லாததுனால நான் அனாதையாயிட்டேன். என் அப்பா பணம் எதுவும் சேர்த்து வைக்கல. அதனால 8ஆம் வகுப்பு பாதியிலேயே முடிச்சுக்கிட்டு ஊர் ஊரா வேலைக்கு அலைஞ்சேன். 1-2 இடத்துல வேலை கிடைச்சது. ஆனாலும் அங்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியாம போயிடுச்சு. கடைசியா இந்த பட்டணத்துக்கு வந்தேன். வந்து 1 மாசம் ஆகுது. இங்கேயும் வேலை கிடைக்கல. அதனால கூலி வேலை பார்த்தாவது காலத்தை கழிக்கலான்னு நினைச்சேன். அதுல தினம் 2 அணா கிடைச்சுது. அதை வச்சுக்கிட்டு அரை வயிறும் கால் வயிறும் நிரப்பி வந்தேன். வயிறு நிறைய சாப்பிட எனக்கு ஒரு வழி சொல்லித் தந்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிக்ஷாக்கார தாத்தா. அவர் பகலெல்லாம் ரிக்ஷா இழுப்பாரு. விளக்கு வச்ச அப்புறம் அவருக்கு சரியா கண்ணு தெரியாது. வெள்ளெழுத்தான். அதனால அவர் என்கிட்ட இந்த ரிக்ஷாவை கொடுத்து ராத்திரியில இழுக்க சொன்னாரு. கிடைக்கிற கூலியில அவருக்கு பாதி கொடுத்துருவேன். 4 நாளா இந்த மாதிரி செஞ்சு ₹1 மிச்சம் பிடிச்சு வச்சிருக்கேன். அதை நேத்து ராத்திரி நான் தூங்கும்போது யாரோ திருடிட்டு போயிட்டான். அதனால இன்னைக்கு முழுக்க பட்னி. பட்னியோட ரிக்ஷா இழுத்தேன். இப்படி விபரீதம் ஆயிடுச்சு. நான் செஞ்சது தப்புதான். ரிக்ஷாவில் வந்த பெரியவரையும் உங்களையும் மன்றாடி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். இதை கேட்ட சப் இன்ஸ்பெக்டர், பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. அது சரி, உனக்கு இப்ப என்ன வயசு அப்படின்னு கேட்டாரு. 13. என்ன 13 தானா? ரிக்ஷா இழுக்கறதுக்கு 17 வயசு முடிஞ்சு 18ஆவது வயசு ஆரம்பமாயிருக்கணும் தெரியுமா? லைசென்ஸ் இல்லாம ரிக்ஷா இழுத்ததே குற்றம். எனக்கு இது தெரியாது சார். பொய் சொல்றது, திருடுறது, ஏமாத்துறது தான் குற்றம்னு நினைச்சேன். இப்பதான் இதுவும் குற்றம்னு தெரியுது. சரி, உன் ஊர் எது? உன் பேர் என்ன? என் ஊரு வேலங்குறிச்சி, மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. என் பேரு ரமணி சார். பேரெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நீ லைசென்ஸ் இல்லாம இழுத்தது ஒரு குற்றம். இந்த பெரியவரை கீழே தள்ளினது 2வது குற்றம். இந்த 2க்கும் சேர்த்து உனக்கு சரியான தண்டனை வாங்கி தர வேண்டியதுதான். இத கேட்டதும் அவன் திடுக்கிட்டான். சார் சார் சார், தெரியாம செஞ்சுட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுடுங்க சார் அப்படின்னு கெஞ்சினான். இந்த காட்சியை பார்த்த மதுரநாயகத்தோட மனசு இளகிடுச்சு. உடனே அவர் மெதுவா சப் இன்ஸ்பெக்டரோட அறைக்குள்ள நுழைஞ்சாரு. சார் வணக்கம் அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு சப் இன்ஸ்பெக்டர். ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். வேண்டுகோளா? அது என்ன? நீங்க யாரு? ஸ்ரீ முருகன் பால நாடக சபான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆமா, இப்ப கூட கிருஷ்ணலீலா நாடகம் நடத்துறாங்களே. ஆமா ஆமா, நான் தான் அந்த நாடக சபாவோட மேனேஜர். பேரு மதுரநாயகம். அடடே, அந்த சபாவோட மேனேஜரா? மிஸ்டர் மதுரநாயகம், இப்படி உட்காருங்க, நின்னுக்கிட்டே பேசுறீங்களே அப்படின்னு எதிரில இருந்த நாற்காலியில உட்கார சொன்னாரு சப் இன்ஸ்பெக்டர். மதுரநாயகம் நாற்காலியில உட்கார்ந்ததும், உங்க சபாவுக்கு நான் 2-3 தடவை வந்திருக்கேன். குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா நடிக்கிறாங்க. என் குழந்தைங்களுக்கு உங்க நாடகம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் சின்ன பையன் ஆனந்தன் கிருஷ்ணலீலாவை மட்டும் 3 தடவை பார்த்திருக்கான் அப்படின்னு புகழ ஆரம்பிச்சிட்டாரு சப் இன்ஸ்பெக்டர். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு மதுரநாயகம். ஆமா, நீங்க வந்த காரியத்தை இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டாரு சப் இன்ஸ்பெக்டர். இந்த ரிக்ஷாக்கார பையனை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. ரிக்ஷா இழுத்தாவது யோக்கியமா வயிறு வளர்க்க நினைச்சிருக்கான். இவன் துரதிர்ஷ்டம் இப்படி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இவனை மன்னிச்சிட்டா அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னாரு மதுரநாயகம். ரிக்ஷாவ்ல ஏறி கீழே விழுந்த பெரியவருக்கும் இறக்கம் உண்டாயிடுச்சு. ஆமா சார், ராத்திரி நேரத்துல ஆளை சரியா பார்க்காம ரிக்ஷாவில ஏறிட்டேன். என்ன மாதிரி ஆளுங்களை வச்சு இந்த பொடியனால இழுக்க முடியுமா? ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். இவனை விட்டுடுறதுல எனக்கும் சம்மதம்தான் அப்படின்னு பரிஞ்சு பேசினாரு. சப் இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணாரு. அப்புறம் அந்த பையனை பார்த்து, சரி ஏ பையா, இனி ஒரு தடவை நீ இந்த மாதிரி செஞ்சியோ தண்டனை நிச்சயம்தான். இப்போ உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மிஸ்டர் மதுரநாயகம், உங்களுக்கு திருப்தி தானே அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட விடை வாங்கிக்கிட்டு வெளியே வந்தாரு மதுரநாயகம். ரமணியும் அவர் பின்னாடியே வந்தான். வெளியே வந்ததும், சார், நீங்க தெய்வம் மாதிரி வந்தீங்க. உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு கண் கலங்க சொன்னான் ரமணி. அது போகட்டும், இனி நீ இப்படிலாம் செய்யாத. நாளை காலையில 7 மணிக்கு என் வீட்டுக்கு வா. இதோ விலாசம் அப்படின்னு சொல்லி தன்னோட தோல் பையில இருந்த விசிட்டிங் கார்டு ஒன்னை எடுத்து அவங்கிட்ட கொடுத்துட்டு புறப்பட்டாரு மதுரநாயகம். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன என்ன சொல்றீங்க? ஸ்லோவா இருக்கா? வர வர நமக்கு எதுக்குமே பொறுமை இல்லாம போயிடுச்சுல குழந்தைங்களா. எல்லாமே வேக வேகமா இருக்கணும்.
நம்ம டிவிலயோ, ஃபோன்லயோ பாக்குற வீடியோல கூட டக்கு 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 டக்குன்னு எல்லாம் வேக வேகமா நகர்ந்துட்டே இருக்குல்ல. ஆனா பொறுமையா, ஸ்லோவா இருக்கிற விஷயங்கள ஒரு புத்தகம் படிக்கிறதோ, இல்ல இந்த மாரி ஸ்லோவா ஒரு கதை கேட்கிறதோ, ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயம் குழந்தைகளா. சரியா? நம்ம மூளை நல்லா வளர்றதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மூளை நல்லா வளரணும்னா, இந்த மாதிரி ஸ்லோவா சில விஷயங்கள நம்ம பண்றதுல எந்த தப்புமே இல்ல. அடுத்த அத்தியாயத்தோட உங்கள சீக்கிரமா சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.